மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கதிரவன் தன் கதிர் விரிக்கும் காலை பொழுதில் உன்னத இறைவனின் உயர் செயல்களை நினைத்து நன்றி கூறும் அளவுக்கு புகழ்ந்து பாட வந்திருக்கும் உங்களை பாதம் நாள் 9ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்று பொது காலம் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் முதல் புதுமை அவரின் பொது வாழ்வில் அன்னை மரியாளின் கரிசனை அன்பால் ஓர் இனிய சுவையாக புதுமையுடன் வெளிப்படுகின்றார். அடுத்தவரின் துயரம் அறிந்த அன்னையாக அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அழைக்கின்றார். ஆம், அன்னையின் அழைப்போடு இயேசுவும் பொது வாழ்வை தொடங்குகின்றார். வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தோட செய்கிறார். நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரும் தம் வாழ்வில் அன்னை மரி மீது இயேசுவின் மீதும் மிகுந்த பற்று உறுதியுடன் கொண்டு வாழ்ந்தார். தன் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்தார். அதை போல நாமும் நம் வாழ்வை இறை மகனிடமும் அன்னை மரியிடமும் ஒப்படைத்து இறை ஆசீர் பெற்று வாழ்ந்திட வரம் வேண்டி திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைவோம். அன்புக்குள்ளே நம்முடைய பாதுகாவலுடைய 9ஆம் திருவிழா மகிழ்ச்சியில் நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலைவேளையில் கடவுளை பார்ப்பதற்கு இவ்வளோ முயற்சி எடுத்து சிறப்பான விதத்தில் வந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை நிறைவாகவே ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் முழுவதும் நடைபெற இருக்கிற நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற நாம் ஆண்டவருக்கு மன்றாடுவோம். கடவுள் நல்ல சூழ்நிலை தந்து, நல்ல கால சூழ்நிலை தந்து வந்திருக்கிற வரப்போகிற இறைமக்கள் எல்லோருமே மிக சிறப்பாக கடவுளுடைய ஆசை நிறைவாக பெறுவதற்கு இறைவன் ஏற்ற சூழ்நிலை அமைத்து தர இந்த திருப்பலியை உருக்கமாக மன்றாடும். நம்முடைய தேவைகளையும் அவர் பாத்தில் வைத்து நாம் பெற்றுக்கொள்வோம். திருப்பலி தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவண்டமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனான எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாசி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியும் எங்கள் பாதுகாவலருமான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டா நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் சீயோனுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை இறைவாக்கினர் எசையா எடுத்துரைக்கிறார். சீயோன் நகர் கடவுளின் உறைவிடம். சீயோன் நகர் கடவுளின் கையில் அழகிய மணிமுடியாக திகழும் என்று இறைவனின் ஆசிரை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எசாயா ஆகமத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 62, வசனங்கள் 1-5 வரை. சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன்.
பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சுடும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சியா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் ஆண்டவர் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியார் நமக்கு கொடைகளை வழங்கி நம்மை வலுவூட்டுகிறார். தூய ஆவியார் நம்மை அவரது கொடைகளால் நிரப்புவதும் வரங்களை தருவதும் இறைவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். எனவே அவர் தரும் வரங்களை கொண்டு இறைவனை புகழ அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதரான புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்திலிருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 4 முதல் 11 முடிய. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதை ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அளிக்கிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுந்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிந்தொருவருக்கு அப்பேச்சை விளங்கும் ஆற்றலையும் அளிக்கிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடிய. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முகர்ந்து பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர்
ராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டான். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவர் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவரின் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, காலை வேளை இறைவனை தேடி மிக சிறப்பான விதத்தில் நாம் சிறப்பு முயற்சி எல்லாம் எடுத்து வந்திருக்கிறோம். திருப்பாடல் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி இருந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. காலையில் நாம் சிறப்பான விதத்தில் கடவுளுடைய சந்நிதியை தேடி வந்திருக்கிறோம். கடவுள் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதே வேளை அவர் அறிவுரையும் கொடுக்கிறார். அந்த அறிவுரை போதனை வழியாக அவர் நம்மை சிறப்பான விதத்தில் வழிநடத்துகிறார். இன்றைக்கு 9ஆம் திருவிழாவில் மிக சிறப்பாக நாம் ஆழமாக நமக்கு தேவையான மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக சிறப்பான விதத்திலே ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறோம். வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. ஒரு காலகட்டம் மகிழ்ச்சியாக இருக்கிற அதற்கு சோர்ந்து போகிறார்கள். வாழ்விலே துன்பங்கள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது, அல்லது தவறான பாதையில் செல்கிற போது மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போகிறது. இன்றைக்கு இந்த திருநாளிலே நாம் தொடர்ந்து எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை பற்றி நாம் தியானிக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க கண்டிப்பாக பழகி கொள்ள வேண்டும். அதற்கான முறை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கானாவூர் திருமணத்தை பற்றி தியானித்தோம். கானாவூர் திருமணத்தில் இங்கு 3 விதமான நிலையை நாம் பார்க்கிறோம். முதல்ல பார்க்கிற போது ரசம் இருந்த நிலை. முதல்ல ரசம் இருக்குது. இது குழந்தை பருவத்தோடு நாம் ஒப்பிடலாம். முதல்ல குழந்தை பருவத்தை பார்க்குறது, இந்த குழந்தை பருவத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்குது. பாருங்கள், காலையில் அந்த பையன் எவ்வளோ மகிழ்ச்சியாக கத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஒரு கூட்டத்தில் நம்ம திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். திருவிழா கொண்டாடுறோம்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். அது குழந்தை பருவத்தில் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பது. சின்ன பிள்ளைங்க இப்போ அமைதியாக இருக்க, இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரே ஓட்டமாக இருக்கும். அவர்களுக்கு கவலை இல்லை, நல்ல மகிழ்ச்சியாக அங்கங்கே சுற்றுகிறார்கள். ஒரு சின்ன வயசில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குழந்தை பருவத்தில். இப்போ என்ன, நம்ம குழந்தை பருவத்தை சொல்லுவோம், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்கிறோம். அப்போ குழந்தை பருவத்தில் கடவுளோடு மிக சிறப்பான விதத்தில் இணைந்திருக்கிறார்கள், கடவுளோடு சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. ரசம் இருந்தது அந்த வீட்டில் முதல்ல. அப்போ அதே போல் நம்மகிட்ட ரசம் என்பது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு சின்ன வயசில் சொல்கிறது எல்லா பிள்ளைகளும் கேட்டு ஆலை தருகிறார்கள். 2வது நிலை பார்க்கிறப்ப அங்கே ரசம் முடிஞ்சிச்சு. முதல்ல ரசம் இருக்குது, 2வது ரசம் முடிஞ்சிச்சு. இது என்ன பருவத்தை குறிக்கிறது? வாலிப பருவத்தை குறிக்கிறது. அதன் பிறகு திருமணமான பருவத்தை குறிக்கிறது. அப்போ இயேசு என்பவர் இல்லாமல் போகிறார். முதல்ல பையன், சின்ன பையன், ஆள் ரூபாயாக இருக்கிறவன் இதில் வந்து உட்காந்துருக்கான். அதன் பிறகு நம்ம ஊரில் அப்படி கிடையாது. டாக்டர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. டாக்டர் இங்கே உட்காந்துருக்காரு, ராஜ்குமார் இங்கே உட்காருவாப்புல, இப்படி எல்லாரும் பெரியவங்க உட்காருவாங்க. என்ன நிலை எப்படி ஆகுது? இங்கே இருக்க பையன் அங்கே போகிறான், அதுக்கு ஒரு கொடிமரத்துக்கு போகிறான். கொடிமரத்துக்கு போகிறவன் கொஞ்ச நாட்களில் பூசை நடக்கும்போது ஊரை விட்டே காலி பண்ணிடுறான். பூசை நடக்கும்போது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போகிற இப்போ இயேசு இல்லாத நிலை. அது வாலிப பருவத்திலே கோயிலுக்கு வர்றது கிடையாது, இறைவார்த்தை வாசிப்பு கிடையாது, மறைவுரை கேட்ப கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பது இயேசு இல்லாத நிலை. அதன் பிறகு திருமண பருவத்தை பார்க்கும்போது அப்படித்தான். பணம், அதன் காரணமாக, பொருள் ஈட்டுவதன் காரணமாக கடவுள் இல்லாத நிலையில் இருக்கிற போது அங்கே மகிழ்ச்சி என்பது இருக்காது. அதான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக பார்க்க வேண்டியது. 2 பேர் பேசிக்கிட்டாங்க. 2 பேர் பேசும்போது 40 வருஷம் நாயாக பணத்தை சேர்த்தேன், அதுக்கப்புறம் 20 வருஷம் பேயாக அதை பாதுகாத்தேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இன்னொருத்தர் கேட்டால், நீ வாழ்க்கையில் நாயாவும் பேயாவும் தான் இருந்திருக்க, மனுஷனா இல்லையா அப்படின்னா. அதுதான் உண்மை. எப்படின்னா, சின்ன வயசில் நம்ம கடவுளோடு இருக்கோம், ரசம் இருக்குது.
அதுக்கு ஒரு தீர்ந்து போகுது. கடவுள் இல்லாத நிலை என்பது மாறுகிறது. நாம் அதிகமாக அவரை தேடுவதில்லை. ஆகவே இயேசு இல்லாத நிலை வருகிறது. இயேசு என்ற ரசம் இல்லாத நிலை வருகிறது. அப்போ எப்படி ஆகிறது? வாழ்க்கை ரொம்ப சோர்வாகும், வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத நிலையும் இவையெல்லாம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் ஏற்பட்டதன் காரணமாக என்னது? மன அழுத்தம் வருகிறது, கவலை வருகிறது. இவற்றையெல்லாம் சமாளிக்க முடியாத சக்தி இல்லாமல் போகிறது. துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வருகிற போது அவற்றையெல்லாம் சந்திக்க முடியாத சக்தி என்பது இல்லாத நிலை மாறுகிறது. வாழ்க்கையில் பலர் இந்த இரண்டாவது நிலையிலே இருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு மூன்றாவது நிலை இருக்கிறது. மூன்றாவது நிலை இருக்கிறது, அது இயேசுவோடு மீண்டும் இணைத்து கொள்வது, மீண்டும் ரசத்தை வர வைப்பது. அது மூன்றாவது நிலை இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் பலர் கடவுளை விட்டு விலகியவர்கள், இணைத்து கொள்வதே இல்லை. இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய யதார்த்தமாக இருக்கிறது. பணம் தேடுவதிலோ பிள்ளைகளை பார்ப்பதிலோ இவற்றிலே இருக்கிறார்களே தவிர பெரும்பாலும் பலர் இந்த மூன்றாம் நிலையை வருவதில்லை. மீண்டும் நாம் இணைத்துக் கொள்ளலாம். மீண்டும் ரசம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே மிக சிறப்பான விதத்தில் வருவதற்கு முயற்சி எடுக்கலாம். நமக்குள்ளே மகிழ்ச்சி என்பது இல்லாமல் இருக்கிற என்று சொன்னால், நாம் பரிசோதித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது தூரமாக போயிருக்கும். அதன் வழியாக நாம் பாவம் செய்திருப்போம், கடவுளை தேடாமல் வந்திருப்போம். கடவுளை விட மேலானதாக என்றதோ ஒரு இருக்கின்ற ஒரு ஆசை இருக்கு. பாருங்கள், அவங்க ஏதேன் தோட்டத்தில் 2 பேரும் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த 2 பேர் யார்? அதான் ஏவாள். அவங்க கடவுளை விட மேலானதுக்கும் ஆசைப்படுறாங்க. கடவுளோட இந்த உலகத்தில் ஏதாவது மேலானது இருக்கா? இல்லவே இல்லை. திருப்பால் ஆசிரியர் 16:2 சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு எதுவும் இல்லை. பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 2:3, உண்மையில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். என்னை பொறுத்த மட்டில் உண்மையில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அப்போ அதை கண்டுபிடித்து பவுல் அப்படி தான் இருந்தார். உலகறிமான இதில் இருந்தால் நம்ம படித்த அறிவுமிக்க மேதை கமாலியல் அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நபர், கல்வியாளர். அவர் காலடியிலிருந்து கற்றார். ஆகவே இந்த உலகத்தின் போக்கு திசைகள் எல்லாவற்றிலும் ஓடித்திருந்தவர். ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறார், உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவரான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அடுத்த லைனில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் என கருதுவேன். ஆழமான இறையில், ஆழமான ஆன்மீகம், ஆழமான அறிவு. இந்த அறிவு என்பது எப்போது வருகிறது? இறைவனோடு இணைகிற போதுதான் அந்த அறிவு வருகிறது. பலர் இந்த அறிவு பெறுவதற்கு தங்களை அனுமதிப்பதில்லை. இந்த இரண்டாவது நிலையிலேயே வாழ்ந்துவிட்டு அப்படியே போகிறார்கள். மகிழ்ச்சி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அப்படியே கடந்து போகிறார்கள். பாவத்தின் காரணமாக அல்லது தவறான ஒரு நிலையின் காரணமாக போயிருக்கலாம். ஆனால் மூன்றாவது நிலை என்பது இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவோடு இணைகிற போது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தால் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக மாறும். சக்கேயு வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு இணைவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறார். அவன் பாருங்க, அவர் சொல்கிறார், 4 மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன். ஒன்றுமே இல்லாத நிலைக்கு போனவர் இயேசு கிறிஸ்து அந்த பார்த்த நிலையிலே சொல்லிட்டார், என்னால் செய்ய முடியும். என்னால் எத்தனை மடங்கு கொடுக்க முடியும்? 4 மடங்கு கொடுக்க முடியும். கொஞ்சம் காலம் பொறுத்து நான் நல்லது செய்யன்னு சொல்ல, ஏன்னா அவருக்கு பெரிய நம்பிக்கை வந்துட்டு, இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எனக்கு எத்தனை மடங்கு கொடுக்க முடியும்? 4 மடங்கு. கொஞ்ச நாள் கழித்து கொடுப்பேன்னு சொல்லலையே. நான் நல்ல நிலைக்கு வந்தோடனே, ஆண்டவரே நான் இன்னும் நல்ல நிலைக்கு வருவேன்ல, வந்தோடனே நான் கொடுப்பேன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும், இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதுமை தான், அற்புதம் தான், அதிசயம் தான் தெரியும். அதனால் அந்த செகண்ட்லேயே சொல்கிறார் பாருங்க, நான் எல்லாவற்றையும் 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். அப்போ அந்த நிலையில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் சிறப்பாக. அதான் பவுல் சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்வேன். எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு கடவுள் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். லூக்கா நற்செய்தி 1:37, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அதை தெரிந்து அவர் சொல்கிறார். அகன்முக்குள்ளே முதல் நிலையில் நாம் நல்ல அழகாக மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். 2வது நிலையே பலர் இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் திருவிழா காலங்கள் மட்டும் வரலாம்.
இன்னைக்கு வந்திருக்க மாதிரி திருவிழா கிழமை மட்டும் வரலாம், அது மகிழ்ச்சி இல்லை, அப்போ கிடைக்காது. அனுதின உணவு, அன்றாட ஆன்மாவிற்கான உணவு கொடுக்கணும். இந்த உடலுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் வாழ முடியும். அதே போல் இந்த ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கணும். அந்த ஆன்மாவுக்கு உணவு கொடுத்தா தான் அது சந்தோஷமாக இருக்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆன்மா ஆரோக்கியம் இல்லைன்னா அங்கே ஆனந்தம் இருக்காது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அப்போ காலை வேலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அது யார் அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவார்? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார் பாருங்கள், யோவான் செய்தி 15ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. கடவுளை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அவரே சொன்ன வார்த்தை. அதான் உண்மை, அதான் ஆழமான உண்மை. அந்த கடவுளை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அது எல்லாமே நாம் கிறிஸ்துவோடு இருக்கிற போது. கொலோசியர் 2:3 பவுல் சொல்கிறார், ஞானமும் அறிவுமாய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஞானம், அறிவு, செல்வம் இவை அனைத்துமே கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. அவர்கிட்ட போகும்போது தான் அந்த ஞானம் வருகிறது, அந்த செல்வம் கிடைக்கிறது, அறிவு என்பதெல்லாம் வருகிறது. பலருக்கு இந்த வாழ்க்கையின் சூழலிலே இந்த உலகத்தோடு வாழ்வதன் காரணமாக இதை அடையாமல் 2ஆம் நிலை போகிறார்கள். 3ஆம் நிலை அங்கே வருகிற போது சக்கேயு 4 மடங்கு மட்டும் திருப்பி சொல்லலை. அவர் அந்த நேரத்தில் திவ்விலே அறிஞர்கள் சொல்கிறார்கள், பாவி என்று கருதப்பட்ட சக்கேயு அப்போது புனித சக்கேயோ மாறினார். எல்லா விதமான அற்புதங்களையும் செய்யக்கூடியவர், எல்லா விதமான அற்புதங்களையும் செய்யக்கூடியவர். என்னதெல்லாம் செய்கிறார்? இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க, கிருமி எழுந்துடு அப்படின்னாரு. அந்த பிள்ளை அப்படியே எழுந்து வருது. எல்லாரும் ரொம்ப வியப்பாக பார்க்கிறாங்க, மலைத்து போகிற அளவுக்கு கடவுள் செய்யக்கூடியவர். அதான் சொல்லுவார், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாக கடவுள் செய்வார். ஆக அன்புக்குள்ளே 9ஆம் திருவிழாவிலே தூய செபஸ்தியார் பிள்ளைங்களாம் வந்திருக்கு. நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அதுக்கு இன்றைக்கி நமக்கு இந்த செய்தியை தந்திருக்கிறார். கடவுளோடு இருக்கிற போது தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லா நேரத்துக்கும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மன்றாடுங்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு முதல் வார்த்தை சொல்லிட்டு 2வது அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்கிறார்? நன்றி கூறணும், இறைவனோடு இணைந்திருக்கணும். பொருளை நம்ம வாழ்க்கை என்ன சொல்கிறோம்? நிறைய வேலை இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சேர மாட்டோம். அல்லது அதை விட மேலானதுக்காக போகிறோம். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், வீட்டில் வாய்ப்புகளாக இருக்கலாம். அதுதான் உயர்வாக தெரிகிறது. அது உயர்வாக தெரிந்தால் மகிழ்ச்சி என்பது போய்விடும். மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய வருடங்கள் வாழ்வதில்லை. திடீரென்று என்ன நடக்குன்னே தெரியவில்லை. அதெல்லாம் காரணம் என்ன? அந்த கடவுளை விட்டு வேறு இடத்துக்கு போனதன் காரணமாக நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தோடு பலர் வாழ்கிறார்கள். அது மன மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறார்கள். அது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற போது ஆரோக்கியம் இருப்பதில்லை. ஆன்மாவிற்கான உணவு கொடுக்காமல் இருக்கிற போது அது இயல்பாக அந்த உடம்பை பாதிக்கிறார். உடம்பு பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் சோறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அது இல்லாமல் போகிறது. ஆக அன்புக்குள்ளே காலை வேளை இந்த குளிரிலே நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? கடவுளோடு எப்போதும் இருக்கணும். கடவுளோடு. யோசுவா 24:50 சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரியும். இதே போல கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டா அந்த குடும்பம் ஆனந்தமான குடும்பம், அந்த குடும்பம் திரு குடும்பம். ஆகவே அதற்கு முயற்சி எடுப்போம். உங்களை விட்டு மகிழ்ச்சி காணாமல் போயிருக்கலாம், உங்களை விட்டு நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் கண்டுபிடிப்போம், கடவுளை விட்டு நம்ம காணாமல் இருப்போம். பாருங்கள், அவர் கடவுள்கிட்ட இருக்கும்போது ராஜ மரியாதை. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ அழகா அவங்க கூட கடவுள் நடந்து போனார், வாக்கிங் போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ தெய்வீகமான நிலையில் இருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இழந்து இந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். யூதாரி மகனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நல்ல தந்தையோடு இருந்தவன் கடைசியில் எங்கே போய் பாருங்க, பன்றிகள் தின்கிற உணவு கூட கிடைக்கல. நம்ம அழகாக நிம்மதியாக ஆசீர்வாதமாக இருப்போம். அவரை விட்டு விலகிற போது ரொம்ப லோவாக போயிடும். அவர் எப்படி படைத்தவர்? விஐபி போல படைத்தார். நம்ம எப்படி பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உலகம் வெறுமையாக இருந்தது,
தொடக்கங்கள் 1:3 ஒளி உண்டாக, ஒரு வார்த்தை தான். யாருக்காக? நமக்காக ஒளியை படைத்தார். எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக படைத்து கடைசி மனிதரை படைத்தார். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அவர் சொல்றார் பாருங்க, எஸ்ஐயா 43:4, என் பார்வையில் நீ விலையேற பெற்ற. யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் மீ. யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ், யூ ஆர் வெரி காஸ்ட்லி. ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன். ஆகவே அவ்வளவு சிறப்பாக கடவுள் படைக்கிறார், அவ்வளவு சிறந்த தகுதியை தருகிறார். நம்ம விலகி போன காரணமாக இந்த மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போகுது. அது வேலையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அல்லது இந்த சோசியல் மீடியாவாக இருக்கலாம், நீங்கள் கையில் வச்சுருக்க செல்ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், கெட்ட நண்பர்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கடைசியில் அந்த மேலான மகிழ்ச்சி என்பது நமக்கு கிடைக்காம போகும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ரசம் வரட்டும். ஒருவேளை ரசம் என்ற மகிழ்ச்சி தீர்ந்து போயிருக்கலாம். என்ற ரசம் இல்லையேன்னு சொல்லி நீ வருத்தத்தில் இருக்கலாம், மகிழ்ச்சியிலே இருக்கலாம். ஆண்டவர் அந்த புதுமையை செய்வார். அன்னை மரியாள் தன்னுடைய மகனை தூண்டி விடுவார். ஆக அந்த மகிழ்ச்சிக்காக மந்தாடுவோம். இந்த மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக அந்த திருவிழாவுக்கு வந்திருக்கும். திருவிழாவுக்கு வந்த நம்ம அப்படியே போயிடக்கூடாது. ஆலயத்தில் நாம் ஒரு பெரிய மாற்றம் பெற்றவளாக மாறுவோம். இன்னைக்கு பாருங்கள், இந்த சாதாரண தண்ணி இந்த இடத்துல மந்திரிக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? அந்த தண்ணி எடுத்துருவான்னு சொல்லக்கூடாது, தப்பு. நிறைய பேர் அந்த தண்ணி எடுத்துருவாங்க. 6.5 பாய்ஸ் வீடு மந்திரிக்கு போகும் பார்த்தீங்களா, தண்ணி எடுத்துவாம்மா. மந்திரிச்சது என்னது? தீர்த்தம். அது சாதாரண தண்ணி இங்கே வந்து மந்திரிக்கும் போது எப்படி ஆயிடுது? நாமும் அப்படி மாறணும். ஆலயத்துக்கு திருவிழாவுக்கு நீங்கள் அப்படி வந்தீங்க, அதே மாதிரி போயிடக்கூடாது. திரும்ப இங்கே ஆழமாக சிந்தித்து இந்த மகிழ்ச்சி வாழணும். அதுவும் செபஸ்டியான் பிள்ளைங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அது கடவுள் இருந்தது. அப்போ செபஸ்டியான் சொல்கிறாங்க பாருங்க, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை நான் பெற்றிருக்கிறேன்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவது, அவர் ஆசைக்கு ஆம் என்பது, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற போராடுவது, இதையெல்லாம் நமக்கு வெற்றியை தருகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சியை தருவது கடவுள். நல்ல மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல மகிழ்ச்சியை போதும் பெறுவதற்கு தயாராக. மத்தேயு நற்செய்தி 6:26 சொல்கிறது, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, கடவுள் உணவளிக்கிறார். அதற்கு ஒரு அடுக்கலைன்னு சொல்லி பாருங்க, அவற்றையெல்லாம் விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா. அந்த அல்லவா எதுக்கு போடணும்? சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் கிடையாது, அதான் அல்லவான்னு போட்டிருக்கு. அவங்கெல்லாம் எவ்வளோ குதூகலமாக இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி பூரித்து போயிருக்கிறாங்க. நீங்கள் சோகமாக இருக்கீங்களே, வாட்டமாக இருக்கீங்களே, தளர்வாக இருக்கீங்களே, அப்போ என்ன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கீங்களே, நீங்கள் மேலானவர் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த மகிழ்ச்சி நிறைவாக பெறுவோம். குழந்தை பருவத்தில் இந்த மகிழ்ச்சி இப்போது ஒருவேளை காணாமல் பெருக்கலாம். இனி வருகிற காலம் மகிழ்ச்சியின் காலமாக, சந்தோஷத்தின் காலமாக இருக்கட்டும். இந்த 2025 மகிழ்ச்சியின் காலம். ஆக அதற்கு நம்மை தயாரிப்போம். எதெல்லாம் தடையாக இருக்குமோ அதை விட்டால் தான் முடியும். இது தடையாக இருக்கோ அதை விட்டால் தான் முடியும். மத்தேயு நற்செய்தி 6:24 யாருமே 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, 2 தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னாலும் சந்தோஷம் இல்லை. அப்போ நிறைவாக நம்ம வாழ்க்கை கடவுள் பார்த்துல அர்ப்பணிப்போம். நிரந்தர மகிழ்ச்சியை கடவுள் தருகிறார். நீங்கள் ஒருவேளை மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப பிரச்சனை காரணமாக தொழில் ஏற்பட்டது அல்லது குடும்பத்தில் சிக்கல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் தேடுகிற மகிழ்ச்சியை கடவுள் தருகிறார். அதுக்கு உருக்கமாக மன்றாடுங்க. ஆண்டவர் நம்மை ஆசிரியப்பார். மகிழ்ச்சியின் கடவுள் தன் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கே ஆசைப்படுவார். மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்போ சந்தோஷப்படுறாரு? தன் பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான். இப்போ சோகமாக இருந்தால் அவரும் சோகமாக தான். ஆனால் அந்த சோகமாக இருக்குது திரும்ப கொண்டு வரது யார் கையில் இருக்குது? கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப சோகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், திரும்ப மகிழ்ச்சியாக பெறுவதற்கு எங்கள் அப்பா தானே, அவர் செஞ்சிட முடியாது. நம்ம ஸ்டெப் எடுத்து வந்தால் தான் அங்கே மகிழ்ச்சியை தரும். தூய அகஸ்தினார் சொல்கிறார், உன் அனுமதியின்றி உன்னை படைத்த கடவுள் உன் அனுமதியின்றி உன்னை மீட்க முடியாது. அப்போ நம்ம மீட்பு பெறணும்னா அங்கே தான் திரும்பி போகணும். ஊதாரி மைந்தன் காணாமல் போயிட்டான், ஆனால் கடவுள் போகலையே, தந்தை போகலையே. அவன் வந்த பிறகு தான் இங்கே ஸ்டெப் எடுக்கார். பார்த்தீங்களா, வந்த பிறகு தான் ஸ்டெப் எடுக்கார். பாட்டை போட சொல்கிறார், நல்ல செட்டுக்காரனை கூட சொல்கிறார். நல்ல செட்டுக்காரனை கூப்பிட்டு போடு ஜாம்னி. ஆடு எத்தனை ஆடு? கிட்டத்தட்ட 100 ஆடு அடிச்சிருப்பார். அவ்வளோ மக்களை கூப்பிட்டு
டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் ஆளை கூட்டு அவ்வளோ சிறப்பாக அவர் செய்கிறார். ஆக நம் வாழ்விலும் அந்த ஆனந்தத்தை பெற கடவுள் முடிக்க முடியாது. நம்ம வந்தால் அவர் செஞ்சிடுவார். நம்ம திரும்ப பேக் எடுத்து வந்து ஆண்டவர் பார்க்க ஓடி வந்தாச்சுன்னா அவர் என்ன செய்கிறார்? மிகப்பெரிய அற்புதம் செய்கிறார், மகிழ்ச்சி தருகிறார். அதற்காக முயற்சி எடுப்பும் வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து சத்தமாக நம்முடைய நம்பிக்கையை பாடுவோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவரே சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன்கிறார். ஆகவே இயேசு என்ற பெயரால் நாம் கேட்க போகிறோம். எதை வேண்டுமானால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் தருகிறார். ஆக அப்படிப்பட்ட ஆண்டவரை கரம் குவித்து வணங்குவோம். கரம் குவித்து நாம் நம்முடைய இதயத்தின் ஆசைகளை, தேவைகளை எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைத்தையும் அறிந்திருக்கும் எம் இறைவா, இறைப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட மறைப்பணியாளர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியினை திறம்பட ஆற்றவும், இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் வாழ்வாலும் திருச்சபைக்கு என்றும் நற்பணிகளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், இயற்கை இடர்பாடுகளால் உலகில் நிலவும் அமைதியற்ற நிலை மாறிடவும், தலைவர்கள் தங்களின் அறிவுத்திறனாலும் ஆக்கச் செயல்களாலும் மக்களை வளமான வாழ்வு பாதைக்கு அழைத்து செல்ல உம் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைமை குருவாம் எம் இறைவா,
எம் பங்கு தந்தையையும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பணிவாழ்வு சிறக்கவும், மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர்கள் செய்யும் பணிகளில் மக்களின் முழு ஒத்துழைப்பையும் பெற்று வெற்றி பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கிற அன்னை மரியாவின் அறிவுரைப்படி நாம் நடந்தால் அதே அன்னையின் பரிந்துரையை ஆண்டவராம் இயேசு ஒருபோதும் தட்டமாட்டார் என்கிற நம்பிக்கையும் எதிர்நோக்கு உள்ளவர்களாய் இங்கே கூடியுள்ள நாம் அனைவரும் குறைகள் யாவும் நீங்க பெற்று சுவைமிகு திராட்சரசம் போல் நம் வாழ்வு இனிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வியத்தகு செயல்கள் புரியும் என் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருகிடவும், நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும், இறை வார்த்தையை நாளும் வாசித்து உம் ஆசீரை நிறைவாக பெற்று வளமான குடும்பங்களாக வாழ்ந்திட உம் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாடுகளுக்காக கடவுள் நோக்கி கரம் குவிப்போம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவன் சொல்கிறார். ஒருவேளை வாழ்க்கை சுமையாக இருக்கலாம். அந்த சுமைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் எடுத்து வைப்போம். ஆண்டவர் பெருஞ்சுவையாக தருகிறார். பெருஞ்சுவையான வாழ்வாக நமக்கு தருகிறார். இயேசுவிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் எல்லாமே அற்புதம்தான். திருப்பால் 37:4 உன் வழியை ஆண்டோடு ஒப்படைத்து விடு, அவரே உன் சார்பாக செயலாற்றுவார் என்கிறார். நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்படைப்பதில்லை, அவரோடு இணைவதில்லை. அப்போதுதான் நமக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. இயேசுவே நீரே என் கதி, இயேசுவே நீரே என் தஞ்சம் என்று சொல்லி முழுவதுமாக ஆண்டோடத்தில் ஒப்படைப்போம். பெருஞ்சுமையெல்லாம் ஒப்படைப்போம். இவ்வளோ நேரத்தில் நம் கவலையாக இருப்பது நல்லதல்ல. நல்ல மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். அதை நம்புவோம், அதை விசுவசிப்போம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு சந்தோஷமாக இப்போது அவரை வாழ்த்துவோம், போற்றுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே ரொம்ப கவலையாக இருந்தேன், நீங்கள் எனக்காக என் கூட பேசியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் பேசுனது எனக்காகவே பேசியிருக்கீங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லி எனக்காக பேசுகிறீங்க. ரொம்ப நன்றிப்பா. இயேசுப்பா ரொம்ப நன்றி. என்னை ஆறுதல் படுத்துவதற்காக, எனக்கு சந்தோஷம் தருவதற்காக இந்த காலவேளையில் நீங்கள் பிரசன்னமாய் வந்திருக்க நன்றி. தொடர்ந்து என் வாழ்விலே நான் உண்மையே பற்றி கொள்ளவும், உம்மோடு இருக்கவும், என் வாழ்வில் ரசம் தீராமல் இருப்பதற்கு, மகிழ்ச்சி தீராமல் இருப்பதற்கு நான் முயற்சி எடுக்கும். என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னையே காணிக்கையாக்குகிறேன். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.
பாசமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையா இறைவனுக்கு கேட்ட நாம் அப்படி மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உமது ஆசியா இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியா தம் உடலின் துன்பங்கள் அனைத்தை வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும். ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைகூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவில்லை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தல். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர், கவலைகளை கரைக்கும் புனித செபஸ்தியார், எங்கள் இணை பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்புக்குள்ளே அவங்க தண்ணி நிரப்ப சொன்னாங்க. தண்ணி நிரப்ப சொல்லும்போது அவங்க அந்த பாத்திரத்தில் எவ்வளோ தூரம் நிரப்புனாங்க? விளிம்போரை, ஆங்கிலத்தில் அப் டு த பிரிம், அந்த விளிம்போரை நிரப்பிட்டாங்க. இப்போ கடவுள் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. விளிம்போரை நிரம்பி வழுகிற மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காரு. அவங்க பக்கத்தில் உள்ள ஆள் தெரியட்டும், இன்னைக்கு பூசைக்கு வந்த இந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு கடவுள் இவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்துருக்கான்னு சொல்லி இந்த மகிழ்ச்சி நிரம்பி வழியட்டும். அது யாருக்கு தெரியணும்? உங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் தெரியட்டும். இவ்வளோ மகிழ்ச்சி கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காருன்னு சொல்லி தெரியட்டும். அது முகத்தில் தெரியட்டும். சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாடிய முகத்தை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாக மாற்றிருக்கிறார், சந்தோஷம் கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிறேன், கவலைப்படாத என்கிறார். நம்ம வாழ்வை பரிசோதி பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். கடவுளை விட்டு காணாமல் போயிருக்கோம், தூரமாக போயிருக்கோம், நேரம் கொடுக்கல, அதனால தான் நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லி என்னை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்துட்டார். வெளிப்படுத்தினது இந்த ஆண்டவர் தான். என் பிள்ளை என் கூட இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அழகியோடு, சாத்தானோடு அல்ல, இந்த உலகத்தோடு அல்ல, இவரோடு இருக்கணும். பவுல் கண்டுபிடிச்சார். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒப்பற்ற செல்வம். இந்த ஒப்பற்ற செல்வத்தை அடைவதற்கு எல்லாவற்றையும் குப்பைன்னு கருதுகிறேன். நாமும் கண்டுபிடிப்போம். காலை வேளையில் இந்த ஞானம் கிடைக்கட்டும், இந்த மெய்யறிவு கிடைக்கட்டும். கண்டுபிடிச்சி நாம் இவரோடு இணைந்து இன்னும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அருள் பெறுவோம். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த வாழ்வு தடம் பதிக்கிற வாழ்வு. அந்த வாழ்வை இறைவன் தருகிறார், அதுவும் இலவசமாக தருகிறார். இலவசமாக இந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, இறைவன் மட்டுமே தர முடியும். இலவசமாக இந்த காலைவேளை, இந்த இனிய காலைவேளை தருகிறார். நன்றி செலுத்துவோம். நம்மை உயர்த்துகிற, நம்மையே பண்படுத்துகிற இந்த பாசமுள்ள விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மொழி சொல்லியல் என் ஆன்மா நலமாய்.
நன்றி மன்றாட்டு. நலன்களின் இறைவா, உம் ஆசிரால் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வரும் உம் மேலான அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. வரங்களை மழையென பொழிபவரே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி தந்து ஆசிர்வதித்திட்ட உம் அன்புக்காகவும் நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, சுபகாரியங்கள் நடத்தி தந்திட்ட மேலான அருளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. ஆற்றலின் இறைவா, எங்களின் துன்ப காலத்தில் துணையாகவும் சோர்ந்திட்ட நேரத்தில் ஆறுதலாகவும் இருந்து காத்திட்ட உம் அருள் ஆசிருக்காய் நன்றி இறைவா, நன்றி. அன்புக்குள்ளே இன்றைக்கு மிக சிறப்பாக காலை வேளையிலே எல்லாரும் திருப்பலி பார்ப்பதற்கு பங்கெடுப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறீர்கள். வேகமாக உங்களை தயாரித்து சிறப்பான விதத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இன்று மாலை நடைபெறுகிற வழிபாடு அது ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கால சூழ்நிலை கடவுள் தந்திருக்கிறார். ஆனால் அதற்கேற்ற சூழ்நிலை தரவும் உங்களை அன்போடு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான திருவிழாவுக்கான மாலை ஆராதனைக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே விரைவாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே திட்டம் போட்டீங்க, மனசில் யோசிச்சாச்சு. நம்ம எல்லாருமே 6 மணிக்கு வரணும்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சாச்சு. உங்கள் மனசை பார்க்கும்போது மனசில் இந்த டைம் பற்றி கண்டுபிடிக்கிற சைக்காலஜி மட்டும் படிச்சிருக்கேன். நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அந்த சைக்காலஜி படிச்சிருக்கேன். அதில் உங்கள் மனசில் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு கரெக்டாக 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துடணும் அப்படி உங்கள் மனசில் எல்லா மனசுலையும் தெரியுது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதில் நல்லது, அது நல்லது தானே, நல்ல காரியங்கள் நல்லது. அப்போ எல்லோரும் எத்தனை மணிக்கு இருக்கீங்க? 6 மணிக்கு இங்கே இருக்கிறீங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு தயாராகிட்டு, ஒருத்தருக்கு 1 மணி நேரம் தேவைப்படலாம், ஒருத்தருக்கு அரை மணி நேரம் தேவைப்படலாம், தயாராக இருக்குது. அப்போ அதுக்கேற்றவாறு நீங்கள் சிறப்பாக வந்து தயாராகி எல்லோரும் கடவுள் மதிப்பாங்க. நாங்கள் ப்ரெசன்ட், கலூர் ப்ரெசன்ட். அதுக்கு பிறகு தான் மற்ற மக்கள் வராங்க. பார்த்தீங்களா, உங்களை வந்துட்டு கலூர் மக்களை இங்கே ஒருத்தரும் காணோம் அப்படின்னு தேடக்கூடாது. நாங்கள் எப்பவும் கரெக்டாக இருப்போம்னு சொல்லி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பத்மநாபபுரத்தில் கடைசி ஞாயிறு 26ஆம் தேதி 6:30 வழிபாடு. அவங்க எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க 6 மணிக்கு நாங்கள் இருப்போம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதானே பெருசு. சில ஊர்கள் நம்ம மாலை இறங்கி போகிறோம், அந்த ஊர் மக்கள் ஒன்றையும் காணாது போதுருங்க. அதுக்கு ஜெபம் சொல்லுவோம், ஆள் இருக்காது. இப்போ வந்து கண்டிப்பாக 6:30 ஜெபமாலை சொல்கிறீங்க, 6 மணிக்கு வந்துடுறீங்க, 6:30 ஜெபமாலை சொல்லி எல்லாருமே நீட்டாக இருக்கிறீங்க. அப்படி தானே? இப்போவும் உங்கள் மனசில் தெரியுது, கரெக்டாக வந்துடுவோம், நாங்கள் சொல்கிறது கரெக்டாக வந்துடும்னு தெரியுது. சொல்வதை செய்கிறவர்கள் தான் யார்? கலூர் மக்கள். அது சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? சொல்கிறத செய்கிறது யார்? என்ன இருக்கா? சொல்கிறத செய்கிறது யார்? நாம் என்ன ஒரு 25% கலூர் மக்கள் வரல. சொல்கிறத செய்கிறது யார்? இப்போ தான் 100 வந்திருக்கு. கொஞ்சம் மோட்டர் மெதுவாக தான் வேலை செய்யுது. ஓகே, சிறப்பாக அருமையாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சில ஏற்பாடுகளுக்கு எல்லோரும் சேர்ந்து நம்ம சிறப்பாக செய்து வெற்றிகரமாக நிகழ்த்தி வருகிற மக்கள் மன நிறைவோடு செல்லவும், நல்ல மகிழ்ச்சி பெற்று செல்லவும், அவங்களுக்கு வேண்டுகிற வரங்கள் கிடைக்கவும், நம்ம செபஸ்தியார் ஆலயம் இன்னும் வளரணும். பார்த்தீங்களா, நிறைய மக்கள் வர வர தான் இது மாட்சி பெற்ற திருத்தலமாக மாறுகிறது. அது அப்படி மாறுறதுக்கு நம்ம தான் முயற்சி. யார் உள்ள லோக்கலில் எப்படி இருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் வரும். அந்த ஆர்வத்தை பொறுத்து தான் வரும். இன்னும் ஆர்வத்தை நாளுக்கு நாள் அதிகரிக்கணும், நாளுக்கு நாள் அதிகரிக்கணும், நாளுக்கு நாள் அவருடைய புகழை பரப்பணும். அதற்கு ஏற்ற வழிவகைகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகள் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இடத்தினால் எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் திருமேஸ்வரம் தந்தை மகன் தூயாவியாரின் மேலாலே ஆமென். ஓ மரியே என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் எல்லாதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். இயேசு ராஜா வாழ்க, மரியே வாழ்க, புனித துவசியாரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சலாலமும் ஆராதனையும் சுதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே